சேனல். நான் உங்கள் யஷ்வந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அயன்மேன், மார்வலில் முக்கியமான கேரக்டரான அயன்மேனை எப்படி ஸ்கெட்ச் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், டிராயிங் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிராயிங் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. டிராயிங்க்கு நான் ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதுக்கு கீழே கர்வ் லைன் போட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு ரஃப் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன் என்னோடய டிசைனை. என்னை ஃபாலோ பண்ணி வரைகிறீங்கன்னா நான் ரஃப் ஸ்கெட்ச் பண்ணுறது வந்து நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ரஃப் ஸ்கெட்ச் மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கோங்க. என்னால் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியல, காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரஃப் ஸ்கெட்ச் பண்ணி முடித்த பிறகு அதெல்லாம் நல்லா 9B பென்சில் 10B பென்சில் வச்சு டார்க் பண்ணி ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒவ்வொரு பார்ட்டாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நான் வந்து ஐ பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கூலிங் கிளாஸ் ஃபீல் வரணும் அது பார்க்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக பிளாக் ஷேட் மாதிரி லைட்டாக ஃபில் பண்ணியிருக்கேன் அந்த கிளாஸ்க்குள்ளே. அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள், அப்போ தான் டிசைன் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அயன்மேனோட பியர்டு அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக வரைங்க, அப்போ தான் அது பார்க்க அயன்மேன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் எப்போவுமே எக்ஸாக்டாக வரைகிறோன்னு நினைக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இமேஜோட மேட்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் அதை கரெக்டாக நம்மளால் வரைஞ்சி முடிக்க முடியும். இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ண கூகுள்லேருந்து அயன்மேன் இமேஜோட நான் நல்லா மேட்ச் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் டூல் வந்து இல்லை. ஸோ நான் வந்து சிம்பிளாக பேப்பரை வச்சுக்கிட்டே பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து அவரோட டிஷர்ட் காலரை வந்து நல்லா ஹைலைட் பண்ண வந்து லைட்டாக 9B பென்சில் வச்சு ஷேட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி டிஷர்ட்டையும் நல்லா வரைஞ்சிக்கோங்க. கைஸ், என்னோடய லாஸ்ட் வீடியோவான எம்போஸ் பெயிண்டிங், முருகன் டிராயிங், ஆயில் பேஸ்டர்ஸை பார்க்கலன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் ஹேர்லாம் டெவலப் பண்ணியாச்சு. ஹேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அயன்மேனுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக ஸ்மார்ட்டாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வரைங்க. ஃபஸ்ட்டு ஹேரில் வந்து 3 டைப் ஆஃப் ஷேட் கொடுக்க போகிறீங்க. 9B, 4B அண்ட் 6B ஷேட் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு ஷேட் கொடுத்திங்கன்னா மூணுமே பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு நல்லா ஃப்ரேம் மாதிரி இந்த மாதிரி நல்லா 9B பென்சில் வச்சு டார்க்காக போட்டுட்டு நான் வந்து என்னோடய சைன் போடுறேன், நீங்கள் உங்களோட சைன் போடுங்க. இப்போ நம்ம இமேஜ் வந்து சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த டிசைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய் கைஸ். வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் கைஸ். மறக்காமல் வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.